Hello viewers. So இந்த வீடியோல நம்ம ஒரு RC network உடைய transient responseல we solve one more problem. In our previous video simply என்ன இருக்கும்னா ஒரு source சீரியஸா ஒரு resistance ஒரு capacitance கொடுத்திருப்பாங்க. And in our previous class we neglect the initial voltage across the capacitor. அந்த கண்டிஷனை neglect பண்ணிருப்போம். இப்போ பார்க்கறதும் அதே சம் தான். பட் பார்க்க உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா தெரியலாம். பட் என்னன்னா இங்க இனிஷியல் வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் கொடுக்காம அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி சம்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போலாம். ஸோ கன்சிடர் திஸ் ப்ராப்ளம். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பி ஆஃப் டி. ஸோ கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல இருக்க அவருடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நான் பார்க்க போறேன். ஸோ இங்க ரெண்டு பொசிஷன்ல இருக்கு ஸ்விட்ச். ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் பொசிஷன் ஏல இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். இட் இஸ் ஃபார் அ லாங் டைம். அப்ப தேர்ஃபோர் எனக்கு இங்க என்ன இருக்கும்னா பிளஸ் மைனஸ் 24, இது 3 கிலோ ஓம், இது 5 கிலோ ஓம். இதுக்கு அக்ராஸ்ல கெப்பாசிட்டர் எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் வி, இதோடைய வேல்யூ 0.5 மில்லி ஃபேரட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் 5 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்படியே எக்ஸாக்டா பேரலா இருக்கு. அப்போ இந்த 5 கிலோ ஓம் அக்ராஸ்ல என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் கெப்பாசிட்டர்ல இருக்கும். இன்னொரு கொஸ்டின் அரைஸ் ஆகலாம். ஸோ இப்போ கெப்பாசிட்டர் பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ஓவரால் இம்பிடன்ஸ் இதுல நெட்வொர்க்ல இம்பாக்ட கொண்டு வராதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகலாம். ஸோ வி நோ தட் எக்ஸி இஸ் ஈக்குவல் டு 1/2 பை எஃப் இன்டூ சி அப்படிங்கிறது ஃபார்முலா. இட் இஸ் அ டிசி சப்ளை. டிசி சப்ளைக்கு எனக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ ஈக்குவல் டு 0. இப்போ தேர்ஃபோர் எக்ஸியோட வேல்யூ இன்ஃபினிட். அப்போ கெப்பாசிட்டர் இட் ஆக்ட் அஸ் த ஓபன் சர்க்யூட் ஃபார் அ டிசி வேல்யூ. அப்போ இதோடைய இம்பாக்ட் இந்த நெட்வொர்க்ல இருக்காது. அப்ப தேர்ஃபோர் இதுக்கு அக்ராஸ்ல 5 கிலோவுக்கு அக்ராஸ்ல என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே தான் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல இருக்கும். இப்போ நான் சிம்பிளி என்ன பண்றேன், 5 கிலோவுக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜை கண்டுபிடிச்சிடுறேன் யூசிங் வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக். ஸோ 5K டிவைட் பை 3K plus 5K into 24 volt, which is equal to 5K divided by 8K into 24. So KK will cancel. 8 அடிச்சோம்னா 3. ஸோ மொத்தம் 15 வோல்ட். அப்போ இதுதான் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய இனிஷியல் வோல்டேஜ். ஸோ ஐ டேக் V of 0 which is equal to 15 வோல்ட். இப்போ என்னோட ஸ்விட்ச் என்னவாகுது, பிக்கு மூவ் ஆகுது. அப்போ பிக்கு மூவ் ஆகக்குள்ள என்னுடைய நெட்வொர்க் இட் ஷுட் பி லைக் திஸ். 30 வோல்ட். ஸோ இது 4 கிலோ ஓம் அண்ட் இது 0.5 மில்லி ஃபேரட். ஸோ இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வி. இப்போ இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கிறேன். இதுல நான் கேசிஎல் அப்ளை பண்றேன். இது வழியா போகக்கூடிய கெப்பாசிட்டர் கரண்ட் ஐசி. அப்ப இங்க நான் நோடல் ஈக்குவேஷன் போட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வி மைனஸ் 30 டிவைடட் பை ஐ டேக் ஆர் டு அவாய்ட் திஸ் கன்ஃபியூஷன். சரிங்களா? பிளஸ் ஐசி. ஐசியோட வேல்யூ இட் இஸ் நத்திங் பட் சி இன்டூ டிவி டிவைடட் பை டிடி விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்றேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா இட் இஸ் வி பை ஆர் plus C into dV divided by dt which is equal to 30 by R. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஈக்குவேஷனை C ஆல டிவைட் பண்ணிடுறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா dV divided by dt plus 1 by RC into V which is equal to 30 divided by R into C. And we know that the value of R and C. So R ஓட value 4 into 10 to the power of 3 and C ஓட value இந்த சர்க்யூட்ல 0.5 into 10 to the power of minus 3. So my plus 3 minus 3 will cancel. So 4 into 0.5 which is equal to 2. Here RC is nothing but my time constant. சரிங்களா? அப்போ இதோட வேல்யூ 2 seconds அப்படின்னு போட்டுக்கலாம். If I take Laplace on both sides, சரிங்களா, எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா S into V of S minus V of 0 plus 1 by RC into V of S which is equal to 30 divided by RC into S அப்படின்னு கிடைக்கும். Now I substitute the value of RC which is equal to 2. இப்போ substitute பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், S 1 by 2 which is 0.5. அப்போ S plus 0.5 into V of S which is equal to RC ஓட வேல்யூ 2. சரிங்களா? 83 plus by 2. இப்போ அதை அடிச்சோம்னா எனக்கு இங்க 15 கிடைக்கும். 15 divided by S plus இங்க V of 0 ஓட வேல்யூ என்னன்னா 15. அப்போ ஈக்குவலுக்கு இந்த இடத்துல plus 15 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். Okay, so therefore V of S which is equal to 15 divided by
S into S plus 0.5 plus 15 divided by S plus 0.5 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு டேர்ம் கீழே இருக்கனால ஐ அப்ளை பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணோம்னா கிடைக்கும் 15 which is equal to A into S plus 0.5 plus B into S ன்னு கிடைக்கும். If I substitute S is equal to 0, அப்போ 0.5 A which is equal to 15. So therefore A equal to 30 அப்படின்னு கிடைக்கும். So similarly if I put S is equal to minus 0.5 அப்படின்னு போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னா minus 0.5B which is equal to 50. Again B is equal to minus 30 அப்படின்னு கிடைக்கும். So therefore from this V of S which is equal to A யோட value 30 divided by S minus 30 divided by S plus 0.5 plus 15 divided by S plus 0.5. So which is equal to 30 divided by S minus 15 divided by S plus 0.5. So if I take the inverse Laplace transform, so therefore V of t which is equal to 30 minus 15 into e power minus 0.5 t volt. So this is the corresponding voltage across the capacitor, and we know that it is a simple RC network. From the simple RC network, we know the final formula of V of t which is equal to V of infinite plus V of 0 minus V of infinite into e power minus t divided by RC. So in the derivation நம்ம already previous class videosல பார்த்திருப்போம். சரிங்களா? So here at steady state condition, இப்போ இந்த நெட்வொர்க்கை வந்து நீங்க பாருங்க, இந்த நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல கெப்பாசிட்டர் வந்து இந்த 30 வோல்ட்டுக்கு ஈக்குவலா சார்ஜ் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இது வழியே எனக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து அப்போ அந்த டைம்ல வந்து எனக்கு என்ன ஆயிடும், 0 ஆயிரும். அப்போ therefore at steady state condition the voltage across the capacitor is equal to 30 volt. அப்போ இங்க நான் என்ன பண்ணலாம், V of infinite which is equal to 30 எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ண கிடைக்கும் 30 plus 15 minus 30 into e power minus t divided by RC யோட வேல்யூ வந்து எனக்கு 2 தெரியும். ஸோ இதை சிம்பிளிஃபை எடுக்கலாம். 15ல மைனஸ் 30 போச்சுன்னா மீதி மைனஸ் 15. அப்போ therefore 30 minus 15 e power minus 0.5 t volt. So in both the cases the answer will be the same. So if you know the final derivation, just you find out the value of initial voltages and you substitute the values in the corresponding equation in order to get the final answer. I hope it is very well clear. So in our next video we see some more problems in RC network in order to understand these concepts clearly. Thank you.